வணக்கம். சிவபெருமான் தன்னுடைய பக்தனுக்காக கூலி ஆளா வேலை செஞ்சாரு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்ல இதுவும் ஒன்று. மதுரைய அணிமர்தன பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வர்றான். அவன்கிட்ட மாணிக்கவாசகர் தலைமை அமைச்சரா இருக்காரு. அதாவது இன்னைய காலகட்டத்துக்கு புரியிற மாரி சொன்னோம்னா, சிஇஓ, சிஎஃப்ஓ இந்த 2 கேடரையும் அவர் தான் இருக்காரு. அதாவது ஒரு துறைக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கணும், கொள்ளணும், அங்க சரியா வேலை நடக்குதா, அந்த மாரி ஒரு பணிய செய்யக்கூடிய வேலையில இருக்காரு. தன்னுடைய குதிரை படைக்கு குதிரைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் என்ன பண்றான், மாணிக்கவாசகர்கிட்ட பொற்காசுகள் கொடுத்து குதிரையை வாங்க அனுப்பி வைக்கிறான். மாணிக்கவாசகரும் போறாரு, குதிரை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு பெரிய சிவன் கோயில் தெரியுது. அது சிதலம் அடைஞ்சிருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் எல்லாம் சீரமைக்கிற பணி நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வேலைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஆட்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க, "ஐயா, இந்த கோயில சீரமைக்கிறதுக்கு கொஞ்சம் நெறைய பணம் தேவைப்படுது. எங்கள்ட்ட இப்போதைக்கு கம்மியா தான் இருக்கு. இருக்கிறத வச்சு பண்ணிட்டு இருக்கோம். முழுசா கிடைச்சதுன்னா சீக்கிரமே பண்ணி இந்த கோயிலுக்கு மக்கள் நடமாடுற வகையில அதாவது குடமுழுக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. டக்குன்னு இவர் என்ன பண்றாரு, மனமுருகி தன் கையில இருந்த பொற்காசுகளை கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இது மன்னனுக்கு தெரிஞ்சு போயிடுது. மன்னன் என்ன பண்றான், மாணிக்கவாசகரை பிடிச்சி ஜெயில்ல போட்டுறான். இவர் என்ன பண்றாரு, ஜெயில்ல அழுகிறாரு, இறைவனை மனமுருகி வேண்டுறாரு. சிவனே, என்னுள் இருந்து இயங்குறதும் நீ, என்னை இயக்குபவனும் நீ. நான் எந்த தப்புமே பண்ணல. தோணுச்சு குடுத்துட்டேன். இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. குதிரை இல்லையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டுறாரு. அங்க ஒரு அசரீரி குரல் கேட்குது. மாணிக்கவாசகா, நீ கவலைப்படாத. நாளைக்கு காலையில அந்த 16,000 குதிரைகள் மதுரையில இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் அந்த இதிலே தூங்கிடுறாரு. விடிஞ்சா பொழுது விடியுது. மக்கள் எல்லாம் ஒரே ஆரவாரத்தோட சத்தத்தோட கேட்குறாங்க. மதுரை மாநகரில் சுமார் 16,000 குதிரைகள் அணிவகுக்க புழுதி பறக்க நிக்குது. எல்லாரும் பிரம்மாண்டமா பார்க்குறாங்க. உடனே என்ன பண்றான், மன்னன் மகிழ்ச்சி அடைந்து போய் மாணிக்கவாசகரை விடுவிக்கிறான். மாணிக்க, உங்களால தான் இவ்வளோ குதிரை வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே போகுது. அன்று நைட் ஆகுது. நைட்டு பார்த்தீங்கன்னா 16 குதிரைகளும் என்ன ஆயிடுதுன்னா, நரிகளா மாறிடுது. நரிகளா மாறி அங்க இருக்கக்கூடிய அந்த குதிரைப்படையில இருக்கக்கூடிய குதிரைகளை தாக்கி ஒரு சில குதிரைகளை கொன்னுடுது. மறுபடியும் மன்னனுக்கு கோபம் வந்துடுது. மாணிக்கவாசகரை வைகை ஆற்றங்கரையில நல்லா கொதிக்கக்கூடிய வெயில்ல போட்டு வாட்டுறான். நீ ஏதோ நீ பண்ணிட்ட, மர்ம மாயம் பண்ணி என்னுடைய குதிரைகள் வராம பண்ணிட்டேன்னு சொல்லி தண்டனை குடுக்குறான். மாணிக்கவாசகர் மீண்டும் அழுது புலம்புறாரு. இறைவன் என்ன பண்றான், தன்னுடைய பக்தனை காப்பாத்தணும் அப்படின்ட்டு வைகை ஆற்றுல வெள்ள பெருக்கெடுத்து ஓடுற மாரி பண்றான். இதுல பார்த்தா வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. வைகை ஆறே உடையிற மாரி இருக்கு. உடனே மன்னன் என்ன பண்றான், வீட்டுக்கு ஒருத்தன் இத உடைப்ப அடைக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுறான். இது ஒரு புறம் இருக்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்தியம்மாள் அப்படின்னு ஒரு பாட்டி புட்டு சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு வராங்க. அந்த வந்தியம்மாளுங்கிறது யாருமே கிடையாது. அவங்க மட்டும் அந்த புட்ட சுட்டு தான் வாழ்க்கை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். இப்படி மன்னன் கட்டளையிட்ட பிறகு என்ன பண்றாங்க, ஆண்டவா, என்னால மண் சுமக்கிற அளவுக்கு உடம்புல சக்தி கிடையாது. என் வீட்லயும் வேற யாரும் கிடையாது. எனக்கான ஒரே நாதி நீ தான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. புலம்பிட்டு அந்த பாட்டி அந்த ஒரு அசதியிலே தூங்கிடுறாங்க. விடிஞ்சு பார்த்தா சிவபெருமான் கூலி ஆளா வர்றாரு. பாட்டி, உனக்காக நான் மண் சுமக்கிறேன். எனக்காக நீ என்ன தருவ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, அப்பா, என்கிட்ட ஒண்ணும் இல்ல. இந்த புட்டு தர்றேன். நீ வேணா அத சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. சரி குடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சிவபெருமான், அந்த புட்ட வாங்கி சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு அந்த பாட்டியோட விளையாடுறாரு. அந்த மரத்தடி நிழல்ல படுத்து தூங்கிடுறாரு. அந்த நேரம் பார்த்து மன்னன் என்ன பண்றான், வரிசையா பார்வையிடுறதுக்கு வந்துட்டு இருக்கான். பார்வையிட வரும்போது எல்லாரும் அடைச்சிட்டு இருக்காங்க. சிவபெருமான் மட்டும் அந்த கூலியாள் வேடத்துல அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எல்லாரும் வேலை பார்க்கும்போது, நீ ஒரு மன்னன் நான் வர்றேன். நீ என்ன கூட நீ கண்டுக்காம தூங்கிட்டு இருக்கியான்னு சொல்லி தன் கையில வச்சிருக்கிற பிரம்பால ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அந்த அடி உயிர்கள் உள்ள மற்ற பூமியில் உள்ள எல்லா உயிர்கள் இடத்து மேலேயும் படுது. தான் மேலேயும் படுற மாரி ஃபீல் ஆகுறான். அப்பதான் உணர்றான், வந்திருக்கிறது புலியால் இல்ல, சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய தப்ப நினைச்சு வருந்துறான், கண்ணீர் விடுறான். இறைவா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். மறுபக்கம் பாட்டி, ஐயோ ஆண்டவா, எனக்காக நீ வந்தியா? என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி நெஞ்சுருகி வேண்டுறாங்க. சிவபெருமான் அப்படியே வானத்துல போய் பார்வதி தேவியோட காட்சி தர்றாரு. வந்தி வா அப்படின்னு சொல்லி அந்த வந்தியை அழைச்சி தன்னோட இரண்டரை கலந்துக்கிறாரு.
அப்புறம் அங்கே உள்ள மக்களுக்கு ஆசி கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு. இதுக்கப்புறம் தான் மாணிக்கவாசகர் என்ன பண்ணுறாரு, இந்த அரசியல் வாழ்க்கையை விட்டுட்டு ஆன்மீக பயணத்தை நோக்கி பயணிக்கிறாரு. திருப்பெருந்துறைங்கிற ஊரில் சிவபெருமானே குருவாக வந்து அவருக்கு வந்து தீட்சை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாத ஊரார், அதாவது திருவாத ஊராருங்கிற பேரில் அழைக்கப்பட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவருடைய வார்த்தைகள் மாணிக்கம் போல இருக்கும் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்றாரு. மாணிக்க வாசகரோட ஆன்மீக பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நம்மளும் அவரோட சேர்ந்து ஆன்மீக பயணம் தொடர்வோம். நன்றி.